மாவட்டபுரம் சரி. அப்படியே நாங்கள் இங்கே இருந்து தெல்லிப்பளை ஊடாக அப்படியே போய் சுன்னாகம் போய் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி இருக்கு பாருங்க. இதில் நிறைய பேர் வந்து புலம்பெயர் தேசங்கள்ல இருப்பீங்க. நீங்க வந்து என்ன தெரியும், இதான் தெல்லிப்பளை சந்தி. அங்கேயும் வந்து திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்துல வந்து எக்கச்சக்கமான ஆலயங்கள் இருக்குது. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்க வந்து சுன்னாகம் சிக்னல் சந்தியில நிற்கிறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுமா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து மருதனாமடம் வந்துட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது, பெரிய சிலை ஒன்று இருக்குது பாருங்க. எண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்களை தான் நாங்கள் வந்து இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போக போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய மகோத்சவ பெருவிழாவில் தான் நாங்கள் நிற்கிறோம். அதாவது அந்த வீதியில்தான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரு வெள்ளமாக கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நாங்கள் இங்கே இருந்து தெல்லிப்பளை ஊடாக அப்படியே போய் சுன்னாகம் போய் மருதனாமடத்துக்கு போக போகிறோம். அந்த பாதையினுடைய அமைப்பு இன்றைய நாள் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் வந்து புலம்பெயர் தேசங்களில் இருப்பீங்க. நீங்கள் வந்து கனகாலமாக இருக்கும். இங்கே வந்து 30 வருஷம் 40 வருஷம் வந்து இருந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு இப்போ வந்து இந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் இன்றைய இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுடைய பழைய நினைவுகள் வந்து உங்களுக்கு வந்து போகும். அப்படி வந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் கொமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கொமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஊரையும் வந்து நீங்கள் எந்த ஊரன்றதையும் வந்து இதில் வந்து கொமெண்ட்ஸில் வந்து போடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் வந்து மாவட்டபுரத்தில் இருந்து அங்கால தெல்லிப்பளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து தெல்லிப்பளை துர்க்கையம்மன் கோயிலையும் வந்து திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாவட்டபுரம் ஆலயத்திலையும் வந்து திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியான ஒரு முன்னேற்றம். இப்போ வந்து யாழ்ப்பாணம் முதல் மாதிரி இல்லை, சரியான முன்னேற்றம். நிறைய கடைகள் வந்து கொண்டிருக்கு. பாதை, அதாவது வீதி அபிவிருத்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இப்படி நிறைய விஷயங்களில் வந்து யாழ் மாவட்டம் வந்து முன்னேறி வந்து கொண்டிருக்குது. அதைத்தான் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற ஆட்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னு சொன்னால், அங்கேயே இருக்காமல் எங்களோட ஊர்களுக்கும் வாங்க, வந்து பாருங்கள். இங்கே முதலீடு செய்யுங்க, இங்கே ஏதாவது வியாபாரங்கள் செய்யுங்க, பிஸ்னஸ் செய்யுங்க. இங்கே 4 பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்க. நல்ல விஷயம் தானே அதெல்லாம். ஓகே, அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. வயசு போன காலங்கள்லையாவது வந்து உங்களுடைய தாய்நாட்டில் இருந்து நீங்கள் வந்து இருக்கணும்ன்றதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. சரி, ஓகே. அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், பாதைகள் வீடுகள் எல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிகளினுடைய விலையும் வந்து அதிகரித்து கொண்டு வருது. அதாவது வந்து முதல் இருந்த விலைகள் மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்தில் காணியினுடைய விலை வந்து கிடையாது. அண்மை காலமாக வந்து அதிகரித்து கொண்டு வருது. உதாரணத்துக்கு வந்து மாவட்டபுரத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பே வந்து 15 லட்சம் 12 லட்சம் 20 லட்சம்னு சொல்லி இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சந்தையில் இருந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலைப்படுது. அதே மாதிரி தெல்லிப்பளையில் வந்து பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை டவுனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பு 50-60 லட்சம் ஒன்றும் போகுது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 லட்சம் 12 லட்சம். அது அந்த சந்தையிலிருந்து போகிற தூரம், அந்த பாதை, மற்றது காணியுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து மாறுபடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாகத்திலையும் வந்து மெயின் ரோட்டோட வந்து 1 கோடி 1.5 கோடி என்று போகுது. மருதனாமடமும் கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி தான் போகுது. அதாவது கடகட்டக்கூடிய காணிகள் வந்து பரப்பு 1.5 கோடி அப்படி போகுது. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு வந்து 50 லட்சம் 60 லட்சம் சொல்லி போகுது. இப்படி காணிகளுடைய விலைகள் வந்து இப்போ வந்து அண்மை காலமாக வந்து கடுமையாக அதிகரித்து கொண்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தெல்லிப்பளையை நெருங்கி வந்து கொண்டிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி இருக்குது பாருங்கள். இங்கே வலக்கை பக்கம் நிறைய பேர் இந்த பாடசாலையில் வந்து படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ வந்து நாங்கள் வந்து தெல்லிப்பளை சந்தியில் நிற்கிறோம். அதாவது சந்தி தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் தெல்லிப்பளை சந்தி. அங்கால வந்து பேருந்து நிலையம் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் கடைகள் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோம்னு சொன்னால் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் கோயில் வந்து வரும். மிக பிரபல்யமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் ஆலயம். யாழ்ப்பாணத்திலேயே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய கோபுரம், அந்த வளைவே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த அம்மனை தாண்டி வந்து யாருக்கும் போக மனசு வர நின்று அதில் வழிபட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கோபுரம் வந்து பாருங்கள் தங்கம் மாதிரி மின்னுது பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.
இங்கேயும் வந்து திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து செய்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் வந்து எக்கச்சக்கமான ஆலயங்கள் இருக்குது. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஆலயங்களும். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை அம்மன் ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழா அச்சமயம் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. சரியான நேரம் தான் நாங்களும் வந்து வந்திருக்கிறோம். மக்கள் வந்து பெருவெள்ளமாக ஆலயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே அடுத்தது நாங்கள் சுன்னாகம் போய் அப்படியே வந்து மருதநாமடம் போக போகிறோம். நான் வந்து இடங்களை முதல் போட்டு கொண்டிருந்தேன் எங்கள் நிலத்தில். கொஞ்சம் டைம் பிரச்சனையால் போடலாம் விட்டுட்டேன். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. தொடர்ச்சியாக திருப்பி நாங்கள் வந்து இடங்களையும் போடுவோம். எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நாங்கள் பைக்கில் வந்து அப்படியே பயணம் போய் அப்படியே போட்டு கொண்டு போவோம் என்ற ஒரு சிந்தனை ஒன்று வந்திருக்கு புதிதாக. ஆகவே வந்து இதுக்கும் ஆதரவு தாங்க. காணிகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ விற்பனைக்கு, அதே மாதிரி எங்களுடைய ஊர்களுக்கும் வந்து நான் போடுற இந்த விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஆதரவு தரணும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. பார்த்தீங்கன்னா தெரியும். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இதுக்காக தான் ஓடி திடீர்னு. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. காணொலியை முழுமையாக பாருங்கள். தட்டி பார்க்காம காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். என்னடா இப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன விஷயங்கள் வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சுன்னாகத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான ஒரு ஊர் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு அழகான ஊர் இந்த சுன்னாகம். யாழ்ப்பாணமே அழகு தான், ஆனால் சுன்னாகம்ன்றது ஒரு அழகான ஊர். பாருங்கள் இவ்வளோ கடைகள் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து போகும்போது இந்த கடைகளெல்லாம் இருந்திருக்குமோன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த காலங்களில் இப்படி எல்லாம் இருந்திருக்கும். காலங்கள் மாற மாற அதனுடைய வளர்ச்சி பாதைகளும் வந்து மாறிக்கொண்டே போகுது. இதில் வந்து சுன்னாகம் சிக்னல் சந்தியில் நிற்கிறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அதை தாண்டி போய் கொண்டிருக்கோம். பாருங்கள் அங்கால ஒரு பகுதியில் வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், மிக ஒரு அழகான ஒரு இடம் உண்டு. அதை தாண்டி நாங்கள் அப்படியே போனோம்னு சொன்னால் அடுத்து வந்து மருதநாமடம் நாங்கள் வரப்போம். மருதநாமடம் பெரிய ஒரு ஆஞ்சநேயருடைய சிலை ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வரப்போகிறோம். ஆனால் நாங்கள் இந்த மருதநாமடத்தோடு இந்த பயணத்தை முடிச்சு கொள்ள போகிறோம். தெரியலை, நிறைய பெரிய வீடியோ போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களோன்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் 20-25 நிமிஷம் வந்து ஒரு ஊர்களை வந்து காட்டுறேன். உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடணுமா இல்லையான்றதை வந்து முடிவெடுக்க வேண்டி இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து மருதநாமடம் வந்துட்டோம். பாருங்கள், யாழ்ப்பாணத்தில் மருதநாமடம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இதுலேயும் வந்து பாருங்கள், இடது கைப்பத்தில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது, பெரிய சிலை ஒன்று இருக்குது. பாருங்கள், கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நிலம் வந்து என்னுடைய சேனலை வந்து இந்தியாவிலையும் பார்க்குறீங்க. ஆகவே நீங்கள் வந்து எங்களுடைய தாயகத்தை நீங்களும் வந்து பார்த்து ரசிங்க. எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவர்களும் வந்து பார்த்து ரசிக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு இங்கே வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து குறைவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம். தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலிக்கு ஆதரவு தாங்க. இதோட இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.